சபா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து 8 இடங்களிலும் தோல்வியடைந்த டிஏபி இதனால் கட்சிக்குள் ஒரு பெரும் நம்பிக்கை நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளது. வாக்காளர்களின் தீர்ப்பு டிஏபி மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் மீதுள்ள தெளிவான அதிருப்தியை காட்டுவதாக தேர்தல் படுதோல்விக்கு பிறகான மத்திய செயற்குழு அவசர கூட்டத்திற்கு பிறகு டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் கூறினார். சபா மக்களின் தீர்ப்பையும் அதன் மூலம் அவர்கள் உணர்த்தவரும் செய்தியையும் புரிந்து கொண்டு அடுத்த 6 மாதங்களில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து சீர்திருத்தங்களை மடானி அரசாங்கம் விரைவுபடுத்தும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதற்கிடையில் சபாவில் GRS தலைமையில் அமைந்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தில் டிஏபி எந்த பதவிகளையும் ஏற்காது. வாக்காளர்கள் தங்களை நிராகரித்திருப்பதால் மத்திய செயற்குழு அம்முடிவை எடுத்திருப்பதாக ஆந்தனி லாக் கூறினார். இந்த படுதோல்வியின் மூலம் சபாவில் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக சட்டமன்றத்தில் டிஏபியின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயுள்ளது. இது அக்கட்சிக்கு வாக்காளர்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.